இந்தம்மா. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. என்ன மச்சான் ஓகேவா? ஒரு நிமிஷம் கூட வா. டாக்டர் மே கம் இன்? எஸ் கம் இன். போ. வாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. டாக்டர் அவருக்கு என்னாச்சு டாக்டர்? அவருக்கு தலையில அடிபட்டிருக்கு. அவரை ரொம்ப யோசிக்க வைக்க கூடாது. அது அவரை பெரிய காம்ப்ளிகேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். டாக்டர் நான் அவர்கிட்ட பேர் என்னன்னு தான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. இது ஒரு தற்காலிகமான ஞாபக மறதி தான். சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். ஐயோ என்னாலதான் அவருக்கு இந்த நிலைமை. நான் ஆக்சிடென்ட் பண்ணலனா அவர் நல்லா இருந்திருப்பார்ல. ச்சே, இவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரா. ஆனா இவர் யாரு என்ன எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாதுடா. உனக்கு ஞாபகம் இருக்கா? இசை ஒரு தடவை விஷம் கலந்த பாயசம் சாப்பிட போகும்போது அதை சாப்பிட விடாம இவர் தானே தடுத்தாரு. அப்ப நீ கூட இருந்தில்ல? ஆமாண்டா. அப்புறம் தமிழை கடத்தி வச்சிருந்தாங்க. அப்ப கூட இவர் பண்ண உதவினாலதான் என்னால தமிழை கண்டுபிடிக்க முடிச்சதுடா. இவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா. இவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. சரி விடு, நாம என்ன அவர் அப்படியே விட்டுட்டு போறோம்? அதான் ட்ரீட்மெண்ட் பாக்குறோம்ல. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவரை இப்ப எங்கடா கூட்டு போறது? அதுதான்டா எனக்குமே புரியல. டாக்டர் வேற அவரை தனியா விடக்கூடாதுன்னு சொல்றாரா. மச்சான் பேசாம ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்தலாம்டா. டேய் என்னடா பேசுற? அதெல்லாம் தப்புடா. அவர் நம்ம கேர்லயே இருக்கணும். நம்ம கேரிங்ல இருக்கணும்னா நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்க வச்சிருவோம். டேய் நல்ல ஐடியாடா. நானும் அதான்டா யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வா. ஹேய் தமிழ், என்னாச்சு தமிழ்? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? சிபி, எங்க அப்பா. அப்பாவா? உங்க அப்பாக்கு என்னாச்சு? அவர் எங்க இருக்காரு? என்ன பிரச்சனைன்னு தேன் உன்ட்ட ஏதாவது சொன்னாலா? உண்மையாவே பிரபுதா அவரை கடத்தி வச்சிருக்கானா? எனக்கு நல்லா தெரியுது சிபி. அத கண்டுபிடிக்கலன்னு நான் பிரபுவை 2 நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுலதான் அப்பாவை அடைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் நான் போய் செக் பண்ண. ஆனா எங்க அப்பா அங்க இல்ல சிபி. அவன் வேற எங்கேயோ அவரை மாத்திட்டான்னு நினைக்கிறேன். சிபி சிபி எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னா அவனெல்லாம் ஸ்பை மாதிரி ஃபாலோ பண்ணி உண்மையை வாங்க முடியாது தமிழ். 4 சாத்துனா அவனை உண்மையை சொல்லிடுவான். சிபி ஏன் வேணான்ற தமிழ்? உங்க அப்பாவை கண்டுபிடிக்க வேணாமா? அவரை கண்டுபிடிக்கணும்னா அவன் கூட சண்டை போடக்கூடாது. அது அவன் இன்னும் பெரிய பிரச்சனையாக்குவான். நாம அவனை கார்னர் பண்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல சிபி. ஒருவேளை பிரச்சனை ஜனாமா வரைக்கும் போயிருச்சுன்னா. சாப்பிடுங்க சார். சார் என்ன சார் ஆச்சு? இல்ல தம்பி, எனக்கு யாரோ ஒருத்தங்க இதே மாதிரி சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க தம்பி. ஆனா அது யாருன்னு எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது தம்பி. யாரா இருக்கும்? உங்க பொன்னாட்டி பிள்ளையா தான் இருக்கும். ஆனா அவங்க தான் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. சார் இருந்தா கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க சார். இப்போதைக்கு என்ன உங்க பிள்ளைய நினைச்சுக்கோங்க. இந்தாங்க சார் சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பிடுங்க. சியர்ஸ். ஏண்டா மிக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டியாடா?
அப்புறம் இல்ல, அடுத்து என்ன? ம். இந்தாங்க தம்பி, சிப்ஸ் சாப்பிடுங்க. ஐயோ சார், நீங்க உட்காருங்க சார். சாரி சார். விடுங்க தம்பி. இல்லை சார், நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். பாவம் நீங்க. சார், அடிபடுறது ரொம்ப வலிக்குதா சார்? இல்லை தம்பி, அதான் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ம். சரி விடுங்க. அப்புறம் இவ்வளவு தூரம் நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவிகள் செய்கிறீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே. சார், எங்கள் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் சார். அந்த பெரிய குடும்பத்தில் எங்களுக்கு எல்லாமே ஜானு தான் சார். ஓ, ஜானு இருக்காங்களே, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? தன்னை சுற்றி அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க சார். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க சார். தப்பு பண்ணா கூட தன்னை நம்பினவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க சார். எங்கள் அப்பாவும் அப்படிதான் சார். என் ஒய்ஃப் தமிழ் இருக்காங்கல்ல, அவங்களும் அதே மாதிரி தான் சார். ஆனால் எங்களுக்கு ஏன் சார் இந்த மாதிரி பிரச்சனை வருது? என்ன பிரச்சனை தம்பி? சார், ஏய். அது ஆஹா, ஆ. ஐயோ, தமிழ் என்ன சொன்ன போறாளோ? லைட்டாக தான் குடித்தோம், இருந்தாலும் லைட்டாக போதையாக இருக்கு. ம் ம் என்ன பண்ணலாம்? எதுக்கும் செக் பண்ணிப்போம். ஹை, ஸ்மெல்லு வரல. ஆ, தமிழ் 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 தமிழ். ஆ, சிபி, குடிச்சிருக்கீங்களா? போச்சுடா. ஐயோ, நமக்கு ஸ்மெல் வரல, இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. சரி, சிபி. சமாளிப்போம். சிபி, இல்லையே தமிழ், நீ வேற. சிபி, பொய் சொல்லாதீங்க. சிபி, ம் குடிச்சிருக்கீங்க, பொய் சொல்லாதீங்க. அதான் ஸ்மெல் நல்லா வருதே. ஏன் சிபி இப்படி இருக்கீங்க? நம்ம வீட்ல எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அ, இந்த நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. இல்ல தமிழ், சும்மா ஜாலிக்கு கம்மியா. ம், ம், ம். கம்மியா நானும் விஷம் குடுக்கறேன், குடிக்கிறீங்களா? என்ன தமிழ்? என்ன என்ன தமிழ்? தமிழ் ஆ, தமிழ், இந்த ஷவர் ஓபன் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் என்ன வந்து பாரு. ஷோ, வந்து தொலைறேன். ஐ கூப்பிட்டேன்டா. எதுக்கு ஈனு இழுக்கிறீங்க? என்ன வேணும்? ஷவர் ஓபன் ஆக மாட்டேங்குது. ஐயோ, இப்படி திட்ட போறாளே. இது கூட தெரியாதா? இவ்வளவு நாள் எப்படி குளிச்சீங்க? தெரியலையே. இதோ, இப்படி இங்க பாருங்க. இங்க இங்க. இப்படி திறந்தா ஷவர் ஓபன் ஆகும். ஐ, புரிஞ்சுதா? டேய் தமிழ், தமிழ் எங்க போற? ஏய், என்ன பண்றீங்க? தமிழ்